ஹலோ மக்களே, நான் உங்கள் கிஷோர் ZX74. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன்லி ஏன்னா அது பேர் ஸ்கேரி டீச்சராங்க. இந்த கேம் பேர் பஞ்சு மிட்டாய் மாதிரி கூடு கண்ணுக்கு தள்ளில. ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இல்லைனா இந்த டீச்சர் உங்களை நிறைய அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து டீச் எடுத்துருவாங்க. வாங்க உள்ள போகலாம். மண்டே ஆளும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே விளையாட்டேன். நான் முந்தி இப்போ எதிரி பண்ண போகிறோம்னா இந்த ட்ராப்பு, ட்ரபிள் பவுலு, இந்த டிவி வில்லன், அவுட்ஃபிட்டு, பின் அட்டாக் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம 5 வரைக்கும் பண்ணலாம். வாங்க சர்ப்ரைஸ் ட்ராப்பே ஃபஸ்ட்டு போயிடலாம். விளம்பரம் வருது. ஒரு 5 நிமிஷம் இருங்க, விளம்பரத்தை பிளாக்மெயில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஷிட், மை காட், விளம்பரம் கம்மிங் ஆல்வேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், objective: find mouse trap and place it on the table to torture Misty. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி பேர் மிஸ்டியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்வி இதோ என்ன பேசுது கேட்கல இருக்குங்க. ஐயோ, இது என்ன எப்படி இது ஃபாஸ்ட்டாக வந்து பெம்மாகுது லைட்டாக. இப்படி சவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், மொத்தம் ஒரு 2 சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் நம்ம கேமுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஓகேவா. செகண்ட் சர்ப்ரைஸ் நிறைய பேருக்கு தெரியும், மாஸ் தமிழன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். மாஸ் தமிழ் கேமிங் ஆகும், மாஸ் தமிழன் இல்லை, மாஸ் தமிழ் கேமிங். ஓகே, கேள்வி இதை நம்ம டப்புன்னு போயிட்டு இந்த கூட இது எடுத்து ஷீட். மை காட், வாட் இஸ் திஸ் மேம் இஸ் ஸ்லீப்பிங். ஓகே, நாட் இஸ் கோயிங். ஓகே ஓகே, மேம் வராங்க. மேம் என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, அந்த மாஸ் தமிழ்ன்ற அந்த கேமிங் ரோப்ளாக்ஸ் விடிஜி வசந்த் தமிழ் கேமிங் அண்ணா கூட நம்ம அந்த அண்ணா விளையாடுறாரு. நிறைய கேம் ரோப்ளாக்ஸ்னாலே அந்த அண்ணா வந்துடுறாரு. சரி, நாமளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டானால 26 சப்ஸ்கிரைப் வந்துக்குது. சரி, நாமளும் அப்படியே மாஸ் தமிழன் கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இதாண்ணா நம்ம மாஸ் தமிழன் கூட ஒன்றா விளையாடலாம் அப்படின்னு ஒரு பிளான். வாங்கி பார்க்கலாம். ஐயோ ஐயோ, கையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புடலங்க மாறிக்குது. என்னக்கா, ஐயோ சிரிப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நெக்ஸ்ட் உப்பு போடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது தின்றதுல ஆட் சால்ட் இன் மிஸ்டிஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் அவர் லெசன். மேமுங்க தான் நம்மளுக்கு லெசன் நடத்துவாங்க, ஆனால் இப்போ நாம் மேமுக்கு லெசன் நடத்தி கூடுமா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கலராக பொடி போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, மாஸ் தமிழ் அண்ணாவும் விடிஜி அண்ணாவும் விடிஜி மட்டும் பிளாட்ஃபார்மில் மாஸ் தமிழ் அண்ணாவும் வசந்த் தமிழ் அண்ணாவும் நாமளும் ஒன்றா ஒரு கேம் ப்ளே போடலாம்னா இந்த வீடியோ மாஸ் தமிழ் அண்ணாக்கு டேக் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறான், நம்ம நீங்களும் விளையாடுங்க அப்படின்னு மாஸ் தமிழ் அண்ணாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வசந்த் தமிழ் கேமிங் அண்ணாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வசதியாக இருக்கும்ல. நம்ம சொன்னால் நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. எப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பத்திரமா வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும், எடிக்காச்சும் ஒரு நாள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். எங்குது மேம்? இங்கே இல்லைப்பா. என்னடா இது பூட்டு போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, பூட்டை உடைக்கலாம் முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். பூட்டை உடைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஆசை இருக்குது. மாஸ் தமிழ் அண்ணா, வசந்த் தமிழ், முக்கியமாக நம்ம வசந்த் தமிழ் கேமிங் அப்படின்ற அந்த அண்ணா கூட விளாட்ணும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர் தான். நாளைக்கு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சா கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைப், உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடைக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்லப்பா. உப்பு
வந்துட்டாடாப்பா, வந்துட்டாடா, டே வந்துட்டாடா, வந்துட்டா. இவள் வந்து விட்டாள் கேள்வியம்மா. இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் எவ்வளோ கெஞ்சி கேட்குறேன். நம்ம வசந்த் தமிழ் கேமிங் அண்ணா கூட ஒரு கேம் ப்ளே போட்டுடலாம். என்ன தின்றா பாருங்க, வாந்தி எடுக்கணும் இப்போ பண்ணுறதில்ல. எனக்கு ஆசை இது. சாவு சாவு. வாந்தி எடுத்துடா ஃப்ரெண்ட்ஸ். சீ சீ, எல்லா கலரும் சாப்பிட்டது மிக்ஸிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நோ நோ, நான் அப்புறமா உங்களுக்கு தரேன் ரேட்டிங். ஓகே, வேணான்றேன். ஓ க்ளோஸ். மிஸ்டி வித் ஹர் டிவி கிட்டி கேனாட் வாட்ச் ஹர் ஃபேவரட் ஹாரர் ஷோ. ஓகே, பார்த்துக்கலாம். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. குரோபாரை வச்சு இப்போ இந்த டிவியை அடிச்சு நுழைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேம் மேம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க மேம். நீங்கள் கஷ்டப்படாதீங்க மேம். உங்களுக்கு எங்கள் மேமுக்கு வந்து கஷ்டப்படுத்தவே கூடாது. அவங்க டிவியை வந்து நம்ம நல்லா உடச்சி விட்டு செல்ல வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சொல்லலாம் கிடையாது. எங்கள் ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஆர்இசி சாரன் அப்படின்னு 2 பசங்கிறாங்க. அடுத்து பி தேஜஸ். இந்த எஸ்ஐடி சாரனுங்களுக்கு வந்து அவ்வளோவா இந்த கேம் நாலேஜெலாம் இல்லை. ஆனால் தேஜஸ்ன்ற பையனுக்கு வந்து செம்ம நாலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். கேம்னாலே அவன் டாப்பில் வரும். அவன் கேம் ஆடுறதுலேயே அவனுக்கு ரொம்ப ஒரு ஹாபி மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். டீச்சர் வராடா ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? மாயம் இல்லையே மந்திரம் இல்லையா? ஐயோ ஐயோ, இப்படி வந்து மாட்டுறாங்களே அவன்கிட்ட. வருவாங்களா? வாடா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாடா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வாடா ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது வாழ்க்கை, கொஞ்சம் துன்பமாக இருக்குது வாழ்க்கை. கேள்வியம்மா அம்மா, எங்கள் கேள்வியம்மா எம்மா எம்மா கேள்வியம்மா. நம்ம எடுத்து வச்சதுனா யூஸ் ஆகுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். வாடி அம்மா தாயே நீ வேப்பல்ல தாயி, ஸ்கேடி டீச்சர் தாயி நீ வெளியே வாயாயி. ஃப்ரெண்ட்ஸ் பக் ஆயிடுச்சு. ஓ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சீப் கேம் முட்டடி. ஐயோ, உன் டிவி உடைக்கிற இறி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்ம கெஸ்ட்டு இப்போ வரைக்கலாமா? ஓகே, 3 2 1 சொல்லுங்கள். கெஸ்ட் வருவாங்க. 3 2 1. ஹாய், என் பேர் தான் வந்து கே வைஷ்ணவி. இன்னைக்கு வந்து நான் ஸ்கேரி டீச்சர் தான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கேரி டீச்சரில் வந்து மண்டை வந்து வெள்ளை கலரில் காக்கா பாத்ரூம் போன மாதிரி இது. மாதிரி வாயை பேய் வச்ச மாதிரி வச்சுன்னுக்கிறா. அவள் வந்து இப்போ பைத்தியங்கிட்ட பிடிச்சிச்சான்னு தெரில. சும்மா எல்லோரையும் ஓடி வரா கேஸ் வச்சு. நம்மளோட டீச்சர்னால் கொஞ்சம் எங்கே தான் இருப்பாங்க. அந்த டீச்சரு பேய் இது கிளவி மாதிரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்கேரி டீச்சரை முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியோட டிவியை உடைக்கிறேன் ஃபஸ்ட்டு. என்ன வாடி முட்டை போடுற? இந்தா உன் டிவிக்கே உன் டிவி மேலே முட்டை ஊற்றி தின்றீங்க. இப்போ டிவி உடச்சாந்தாச்சு. அவளுக்கு பிடிச்ச ஹாரர் மூவி வந்து பார்க்க முடியாது. காஞ்சனா படம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் இப்போ அது வந்து என்ன இல்லை, மேடம் வந்து காஞ்சனா படம் பார்க்குறது வந்து இப்போ பரபரப்பாக பார்க்குறாங்களா மேடம் வந்து. நம்ம காஞ்சனா படம் பார்க்குறதுனால இப்போ வந்து ஐயோ காஞ்சனா படமோ அப்படின்றாங்க. நம்ம ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, வீட்டில் கரண்ட்டும் இல்லை. நீங்கள் நம்ம பாருங்கள் 20% சளி பூசுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இப்போ விடிஜி வந்து நம்ம விடிஜி பேசுகிற விடிஜி வந்து அண்ணா இல்லையா? ஆமாம், விடிஜி வசந்த் தமிழ் அண்ணா கிட்ட வந்து மாஸ் தமிழ் அண்ணா கிட்டேயும் நீங்கள் வந்து இது கமெண்ட் பண்ணிங்கன்னா
யுவர் ஃபேவரட் ஷோவில் வந்து மொட்டை சிவக்கட்ட ஷோ வருவான் காஞ்சனா படத்தில். அவன் மொட்டையில் வந்து முட்டை ஊற்றி தின்னுங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஓ சாரி, ஓ மை காட். அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க கே கிஷோர் ZX74 அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அவங்க கூட விளையாடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா, இதில் கிஷோர் ZX74 வந்து நீங்கள் விளையாடுவாங்க. நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் லைக்கில் தான் இப்போ வந்து இந்த இதை எங்கள் சேனல்லே நம்ம சேனல்லே உங்கள் கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வள கொலன்னு பேசுறது வாங்க ஒரு கேம் போடலாம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். பார்ட் 2 அம்மா இருக்குது. ரூயின் மிஸ்டீஸ் ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் ஹர் கோயிங் மேஸ்டிக். ஓ ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆயாமா, ஓஹோ ஆயாமாக்கு ஒன்று துணிதானா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சூனியக்காடி மாதிரி ஆயா, ஹோஹோ ஐயோ சூனியக்காடி அம்மா. சூனியக்காடிக்கு இவ்வளோ தேனவட்டா. வாங்க இவ துணியை பாடவே கிள்ளிலாம். வாங்க இப்போ வந்து கிச்சன் சாப்பாட்டு ரூமில் போய் என்ன இவ பண்ண போகிறான்னா, வீட்டில் கடை கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் கடா. அந்த தாட்டை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும்ல. அது நீயே சொல்லிக்கூடாதுடி, நான் சொல்லணும். இவன் ரூமுக்கு போகலான்னா பார்த்தா இவன் வந்து சர் அப்படி ஓடி வந்துடுவா. நான் என்ன பண்ணுறது? அதை கொண்டாயிருங்க குழம்பிக்கின்றாளா இவங்க இது. இந்த கேமில் வந்து அந்த பையன் கையில் வந்து ப்ளூ கலர் சீசர் தான் இருக்குது. இதில் வந்து பாக்ஸில் ரெட் கலர் சீசர் காமி இன்வென்ட்ரி அது பேர். ஓகே கேள்வி மேலே தான் ஏறுது. ஏய் கேள்வி மேலே ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வந்துட்டு அவள் ஸ்கேரி டீச்சரு. இன்னைக்கு அவங்கள வந்து ஆனுவல் டே. இப்போ பாருங்க சும்மா இதுக்கே ஒரு கால் உடையும் பாருங்க தலைவருக்கு. உடையிலையா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒழுங்காக குதிக்கல. இவ்வளோ தான் ஹைட்டு. நீங்கள் இந்த ஹைட்டில் குதிக்க மாட்டேன் குச்சிரிங்கன்னா இவன் பாருங்கள். இவனுக்கு வந்து கால் தலைவருக்கு வந்து எங்கள் கிளாஸில் யஷ்வந்த் குமார்னு ஒருத்தங்கிறான். பொண்ணுங்களோட மோசமாக அழுவான். அவன் தொட்டதுக்கே அம்மா அது கத்துவான். அந்த யஷ்வந்த்ன்ற பையன் வந்து அப்படியேப்பட்ட இப்போ பொம்பளை. போயிருக்கிறான். சும்மா இதுக்கே தள்ளி இருக்கிறது கால் வழுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று ஆட முடிஞ்சா ஆடலாம். இருக்கான்னு தெரியல. இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று ஜிம்முக்கு வந்துட்டாப்பா. இங்கே வந்துட்டா நம்மள பார்த்துன்னு ஜிம்முக்கு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜிம்முக்கு வராது. இவ துணியை கிழிக்குவது நிச்சயம். எப்படி 3 ஃப்ளோர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடிஜி வசந்த் தமிழ் கேமிங் அண்ணாக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க. இவர் அப்போதான் இவர் 1 மில்லியனே அடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம மாஸ் தமிழ் அண்ணா வந்து ஒரு 100K அடிக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா. நம்மள மாதிரி தான் அவரும் ஒரு மனுஷங்க. நீங்கள் உங்களுக்கு வராத அந்த ஐடியா வந்து அவருக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாரு. நம்ம மாஸ் தமிழன் அண்ணா விடிஜி அண்ணா எனக்கு அவங்களாம் நம்மளோட ஒரு ரிலேஷனாக நினச்சி ரிலேஷன்லாம் இல்லை, சொந்த பந்தமாக நினைத்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வீடியோ போடுறாங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்ரூம் போயிருக்கா. ஐயோ மண்டியை கீறுது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இன்னும் எவ்வளோ இருக்குது? 13 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம செட் ஆகாது. இதோட முடிச்சிடலாமா? கீழே போனால் நம்ம சரண் மேலே போயிடலாம். எனக்கு கொஞ்சம் பயமாகுது. அடுத்து போன வீட்டில் வந்து ஸ்டீலை பிரிண்டட் போட்டுப்பேன். அதில் வந்து என்னாச்சுன்னா திடீர்னு வாய்ஸே வரல. ஸோ சாரி, இந்த ரெக்கார்டர் வந்து வேலை செய்யல, வாய்ஸே வரல. நான் இன்டர்னல் டிவைஸ் கொடுத்துட்டேன் எக்ஸ்டர்னல் டிவைஸுக்கு பதிலாக. இப்போ வந்து மேலே தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ரூமுக்கு போயிருக்கா. தான் பாருங்க, இப்படி குச்சாலே தம்பி எனக்கு கால் உடைதான். எனக்கு தெரிஞ்சு அவள் ஸ்டெப்ஸில் இப்போ தான் இறங்குறா. கீழே இறங்குறா. நம்ம அவள் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் பார்க்கறதுக்குள்ள டார்ச்சர் ரூமா பக்கத்து ரூம், இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் தான். வேஹோ வெளியே போடாவோ. இதான் வெளியே போகிறா. மிஸ்டீஸ் ரூம் தான்ப்பா. மிஸ்டீஸ் ரூம். உன் துணியை கிழிச்சி புட்டேன் அம்மா டீச்சர். அம்மா டீச்சர் உன் துணியை கிழிச்சி போட்டேன். உன் துணியை நான் கிழிச்சிட்டேன். வர போகிறான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உள்ளே வந்துட்டான். ஏண்டி ஆண்டி விழாக்கு இப்போ நீ என்ன துணிடி போட்டுன்னு போகிற? ஆண்டி விழா பாவம்.
பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன். கேம் பக் ஆயிடுச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கத்துறான்? குவாக் குவாக் வாத்து மாதிரி கத்திட்டு. திருப்பி வேணா கத்தி பாருங்க. இவ்வளோ கத்த சொல்லுங்க பார்க்கலாம். வே வே அப்படியே குவே 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 அப்படி கத்துனேன். குவே குவே குவே. வாடி அம்மா மாடி. இப்போ நம்ம வந்து டூல்ஸ் ரூம்ல இருக்கோம். இந்த பக்கம் வந்து ஓ அடிச்சார். இருங்க இப்போ துணி கிழிச்சிட்டு ஆண்டியில காய். நான் ஆயா அம்மா என்ன சட்டை மட்டும் தான் டிஃபரன்ஸ். டான்ஸ் போடு மச்சான். டான்ஸ் போடுற டே டான்ஸ் போடுற மச்சான். டே டான்ஸ் போடுறா. அப்படி போடுறா அவ பாத்தியா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? பிளேஸ் அ பின் ஆன் சோஃபா தட் பிஞ்சஸ் மிஸ்டிஸ் பட்டக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உக்காரும் போது அவங்க பட்டக்ஸில் வந்து ஒரு பின்னை வச்சு நறுக்குன்னு குத்த வைக்கணுமா. பின் அங்குது. Okay, you don't care. I am killing your that is called a bun butter jam. பன் பட்டர் ஜாம். ஜூஸ் கூட மாதிரியே தெரிஞ்சு மேலே. ஓகே நமக்கு 11 எனர்ஜி ஜூஸ் இருக்கு. 11 வந்து கடையை வந்து கிச்சன் போயிட்டா. கிச்சன் இல்லை மேலே போடா. பேஸ்மெண்ட் போடா. பேஸ்மெண்ட் அதுக்கு போறான். பேஸ்மெண்ட்ன்ற பாருங்க. அது பேர் சாலிபி கோலிப்பியா. சாலிபி ரொம்ப சூப்பரா. அவ வத்துக்குள்ள போயிட்டு அவ பெட்ல வச்சு ஐயோ வரப்போறாடா. ஐயோ பாத்ரூம் போட. ஒரு ரெஸ்ட் ரூம் போய் குளிக்கிறதுக்கு போறான்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஊசி வச்சாச்சு. இப்போ இந்த துணி எடுத்து கவர் பண்ணி துணி வச்சு கவர் பண்ணிடலாம். குவாக் இப்போ வர ஆரம்பிச்சு. அவ்வளோதான் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்மெண்ட். ஓகே சார் டோன்ட் வெரி யூ டேக் கேர் ஆஃப் டீச்சர். டீச்சர் அம்மா நீங்கள் ஏற்கனவே ஆனுவல் டேக்கு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எனக்கு அது தெரியும். ஜூஸா நீங்கள் ஆனுவல் டேயில் போய் ஜூஸ் குடிச்சு ஒரு மஜா நம்ம என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே ஃபோட்டோ இது என்னது மிஸ் யூனிவர்ஸா. இவ யூனிவர்ஸில் வேணால் ஆயா அம்மாவாக இருக்கலான்ற தவிர இவன் மிஸ் யூனிவர்ஸாக இருக்க வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. கால் உடைய தம்பி எனக்கு. நான் அந்த நோ தேட் இஸ் நோ விச் இன்சைட். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே இந்த கேம் முடிச்சு அமைச்சு டான்ஸ் போட மச்சான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். போதும் இதோட இந்த கேமை முடிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி நம்ம இந்த கேம் விளையாடி இருக்கோம். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரம் கிஷோர் ஜெட்டெக் 74. நான் சொன்னது முக்கியம். வசந்த் தமிழனாக்கும் அப்படியே தெரி கொடுங்க. போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட் போடுங்க. மாஸ் தமிழனுக்கும் கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலில் கமெண்ட் போடுங்க. அடுத்து நம்ம மாஸ் தமிழனா வீட்டு சின்ன கூட கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். டாடா.